புத்தம் புதிய வின்ஃபாஸ்ட் MPV7, your world on the move. வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ். இன்னைக்கு நிஃப்டி 23,971 ஓபன் ஆகி 24,041 ஹை தொட்டுச்சு. 23,954 லோவ தொட்டு இன்னைக்கு சந்தை முடிவுல 10 புள்ளிகள் இறங்கி 23,985 முடிஞ்சிருந்துச்சு. இன்னைக்கு நிஃப்டில மொத்தமா ட்ரேட் ஆன பங்குகளோட எண்ணிக்கை 3,407. இதுல அட்வான்சஸ் 1,160, டிக்ளைன் 2,133, அன்சேஞ்ச் 114. 52 வார உச்சத்தை தொட்ட பங்குகளோட எண்ணிக்கை 75. 52 வார சரிவு தொட்ட பங்குகளோட எண்ணிக்கை 45. அப்பர் சர்க்கியூட் பங்குகளோட எண்ணிக்கை 89, லோவர் சர்க்கியூட் பங்குகளோட எண்ணிக்கை 102. பிஎஸ்சி மார்க்கெட்டை எடுத்துக்கிட்டோம்னா 69 புள்ளிகள் சரிந்து 76,765 முடிஞ்சிருக்கு. M6 கமாடிட்டி சந்தையில தங்கம் 1.06% இறங்கி 1,41,550க்கு வர்த்தகமாகிட்டு இருக்கு. வெள்ளி 1.9% இறங்கி 2,16,976 வர்த்தகமாகிட்டு இருக்கு. கச்சா எண்ணெய் 2.48% இறங்கி 7,761 வர்த்தகமாகிட்டு இருக்கு. இன்னைக்கு சந்தையில சரிவு ஏன் அப்படிங்கறது உள்ளிட்ட பல கேள்விகளை நாகப்பன் சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. வணக்கம் சார். இன்னைக்கு சண்டே கொஞ்சம் சரிவுல தான் முடிஞ்சிருக்கு. ஏஷியன் மார்க்கெட் எடுத்துக்கிட்டோம்னா ஜப்பான் மார்க்கெட்டும் கொரியன் மார்க்கெட்டும் கிராஷ் ஆயிருக்கு. இருந்தாலும் அதோட தாக்கம் பெரிய லெவல்ல இந்தியன் மார்க்கெட்ல எதிரொலிக்கல. அதுக்கு காரணம் என்னங்க சார்? இன்னைக்கு எதிரொலிக்கலைனாலும் நாளைக்கோ இல்ல நாளானைக்கோ எதிரொலிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்களா? வெரி இன்ட்ரெஸ்டிங் சிச்சுவேஷன். ஏன்னா நடுவுல மார்க்கெட் இந்தியன் மார்க்கெட் ஏறாதப்போ எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, தைவான் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணு, சைனீஸ் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணு, யூஎஸ் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணு, ஜப்பான்ல பண்ணுங்க. ஏன்னா அங்கெல்லாம் ஹை டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டு ப்ராடக்ட்ஸ், சிப் மேக்கர்ஸ் எல்லாம் இருக்காங்க கம்பெனிஸ்ன்னு சொல்லி ஓரிரு மாதங்கள் முன்பு வரை கூட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த சந்தைகள் எல்லாம் ரொம்ப ஹை வேல்யூவேஷன்ல இருந்தப்பெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தது ரொம்ப கவலை அடிக்கக்கூடியதா இருந்தது. இன்னைக்கு அதை பாக்குறோம். நம்ம சந்தை இதற்கு முன்பு அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ், அந்த மாதிரியான கம்பெனிஸ் நிறைய இந்தியாவில் இல்ல. அதனால நம்ம சந்தை அந்த அளவுக்கு ஏறவும் இல்லை. அதனால இப்ப அது இறங்கவும் இல்லை. அந்த சந்தை இறங்கும் பொழுது இன்னைக்கு ஜப்பானீஸ் பங்குச்சந்தை குறியீடு நிக்கை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு கிட்டத்தட்ட 4% இன்னைக்கு இறக்கத்தை சந்தித்தது. கிட்டத்தட்ட 3,000 புள்ளிகள் இன்னைக்கு இறங்கி இருந்தது. அதற்கு முக்கியமான காரணமே இதுதான். இந்த சிப் மேக்கர்ஸ், அந்த நிறுவனங்கள், அந்த குறியீட்டில் இருக்கக்கூடிய மேஜர் அந்த நிறுவனங்கள் எல்லாம் வேண்டது ஒரு முக்கியமான காரணம். அதை விட முக்கியம் சவுத் கொரியன் ஷேர்ஸ். அது 11% அந்த கோஸ்பி குறியீடு இன்னைக்கு வீழ்ச்சியை சந்தித்தது. இன்னைக்கு மட்டும் 700 புள்ளிகளுக்கு மேல் இறங்கினது. 6,000 கிட்ட வந்திருந்தது. அந்த மாதிரியா ஒரு வீழ்ச்சியை சந்தித்தது. அதற்கு முக்கியமான காரணமும் இந்த அவங்களுடைய அந்த குறியீட்டில் முக்கியமான அங்கம் வகிக்கக்கூடிய SK ஹைனிக், சாம்சங், இந்த மாதிரியா இந்த எலக்ட்ரானிக் சிப் மேக்கர்ஸ், இது ரிலேட்டட் நிறுவனங்கள். இன்னைக்கு சாம்சங் எலக்ட்ரானிக்ஸ் 9% விழுந்துச்சு, SK ஹைனிக்ஸ் 10% விழுந்துச்சு. இதெல்லாம் சைனா த்ரெட். சைனாவில இருந்து சிப் மேக்கர்ஸ் அங்க மிக குறைந்த விலையில இங்க அடிக்க போறாங்கிற செய்திகள் வெளியானதை தொடர்ந்து இந்த தாக்கம் இருந்தது. நமக்கு அந்த கவலை இல்லை. ஏன்னா நமக்கு அந்த அளவுக்கு மேனுஃபேக்சரிங் இதுவரைக்கும் இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. பட் நமக்கு அது அந்த நிறுவனங்கள் எல்லாம் சிலது பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டிருக்கக்கூடிய நிறுவனங்களுடைய துணை நிறுவனங்கள். அதனால அதனுடைய தாக்கம் முன்பும் பெரிய அளவில் ஏறலைங்கிறதுனால நம்ம அந்த தாக்கம் இல்லை. அதனாலதான் இன்னைக்கு பார்த்தா சென்செக்ஸ் பெரிய ஒரு 100 புள்ளிகளுக்குள்ள ஒரு சின்ன இறக்கத்துல தான் முடிவடைஞ்சிருக்கு. அதுல கூட இந்துஸ்தான் லீவருடைய ரிசல்ட்ஸ் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைங்கிறதுனால இறங்குனுச்சு. அந்த பங்கினுடைய இறக்கம் ஒரு சென்செக்ஸ் 100 புள்ளிகளுக்கு மேல் இறங்குவதற்கு காரணமாக அமைந்தது. அதை தாண்டி பார்க்கும் பொழுது சென்செக்ஸ் ஆல்மோஸ்ட் பிளாட்ன்னு தான் சொல்லணும். நிப்டி எடுத்துக்கிட்டா கூட இன்னைக்கு அந்த இந்துஸ்தான் லீவர் நிறுவனத்துடைய பங்குகள் அதுல 7% மேல இறங்கி இருக்கு. அதை தவிர கோல் இந்தியா, BEL அந்த மாதிரி ஒரு பங்குகள் ஒரு 2% மேல இறங்கி இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். பட் மற்றபடி ஒரு பெரிய இறக்கம்னு சொல்லவே முடியாது. இன்னைக்கு குறியீடுகளை பொறுத்தவரை பிராடர் மார்க்கெட் எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ பார்த்தா அட்வான்ஸ் 1னா டிக்ளைன் 2 இருக்கு நிச்சயமா. பட் பிராடர் மார்க்கெட்ல மற்ற குறியீடுகள் பார்த்தோம்னா எங்கேயுமே சிக்னிபிகண்டான ஃபாலோ, சிக்னிபிகண்டான ரைஸோ இல்லை, எக்ஸப்ட் ஐடி செக்டார். அந்த குறியீடு மட்டும் இன்னைக்கு 3% அதிகரிச்சிருக்கு. 3%க்கு மேலே அதிகரித்தது ஒரு கட்டத்துல. மற்றபடி எந்த குறியீடுமே ஒரு சிக்னிபிகண்டான ரேலிங்கிறது இல்லை. இட் இஸ் அ டல் மார்க்கெட் ஆர் சைட்வேஸ் மார்க்கெட், கன்சாலிடேஷன் ஃபேஸ் அப்படித்தான் நான் நினைக்கிறேன். ஒட்டுமொத்தமாக பார்க்கையில ஓரளவுக்கு சப்போர்ட் இருக்கு, ரெசிஸ்டன்ஸும் இருக்குது. சைட்வேஸ் மூவ்மெண்டோட ஒரு இதாக தான் நான் பாக்குறேன். சார், ஐடி துறை தொடர்ந்து நம்மளுக்கு பாசிட்டிவா இருந்துட்டு வருதுங்களே சார். இந்த ரேலி தொடருமா? இந்த நேரத்துல முதலீட்டாளர்கள் என்ன சார் பண்ணணும், என்ன கவனிக்கணும் சார்? ஐடி தொடர்ந்து ரேலியில இருக்குன்னு கடந்த சில நாட்களா தான் நம்ம பேசுறோம். அதற்கு முன்பு தொடர்ந்து இறக்கத்துல இருக்குன்னு எல்லாரும் பேசிக் கொண்டிருந்த பொழுது நம்ம ஐபிஎஸ் பைனான்ஸுடைய கடந்த கால நிகழ்வுகள் எடுத்து பாத்தீங்கன்னா, நான் பேசினேன்னு கூட சொல்லல, ரெஜி தாமஸ் சாரா இருக்கட்டும், நீங்க அவரோட பேசியிருக்கீங்க. இதை குறித்து கடந்த ஒரு சில மாதங்களாகவே அது எந்த அளவுக்கு வேல்யூவேஷன் லோவா போய்கிட்டு இருக்கு, வேல்யூ பையிங் வருவதற்கான வாய்ப்புகள் எங்கெல்லாம்
சதவீதம் இருக்கிறது. தனிப்பட்ட பங்குகளை பத்தி நம்ம பேசக்கூடாது, பேச முடியாது, அதனால பேசலைனாலும் அந்த ஒட்டுமொத்தமாக அந்த துறை, அந்த குறியீடு, இன்ஃபேக்ட் ITBs 29-30 ரூபாய்க்கு கீழே இருந்த பொழுது அதை பத்திலாம் நம்ம தெளிவாக பேசி இருக்கிறோம். அப்பெல்லாம் நிறைய பேர் பேச தயங்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் கான்ட்ரேரியன் அப்ரோச் தான். இப்பவும் அதனாலதான் அந்த வேல்யூ பையிங் தான் வந்திருக்குது. அந்த இவ்வளவு அடிப்பதற்கான, இவ்வளவு கீழே இறக்குவதற்கான நியாயமான காரணங்கள் எதுவும் இல்லை. ஒரு பக்கம் ஹை ப்ராஃபிட்னு சொல்லி சிப் மேக்கிங் ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்டர்நேஷனலா ஏற்றி கொண்டிருந்தது, இதை இறக்கிட்டு இருந்தாங்க ஏஐ காரணம் காட்டி. இப்ப அதற்கு நேர்மாறாக அங்கு சிப் ஸ்டாக்ஸ், ஏஐ ஸ்டாக்ஸ் எல்லாம் அடி வாங்கும் பொழுது இங்க இது ரெக்கவர், இது ஃபண்டமெண்டலி ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் உள்ள பங்குகள் இதெல்லாம் இருக்கு. அதுக்காக இதெல்லாம் நாளைக்கே பிரமாதமா வந்துரும்னோ அல்லது ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்ல முடியாது. பட் இவ்வளவு அடிப்பதற்காக கீழே இறக்குவதற்கான நியாயமான காரணங்கள் இல்லைங்கிறது தான் என்னை போன்ற பலருடைய கருத்தாக இருந்தது. அது இன்னைக்கு பிரதிபலிக்கிறதா கடந்த சில நாட்களாக, சில வாரங்களாக பிரதிபலிக்கிறதா பாக்குறோம். Now having said that, இன்னைக்கு 10 பங்குகள் ஐடி குறியீட்டுல இருக்கு. அந்த நிப்டி ஐடில 10 பங்குகளும் அதிகரிச்சிருக்கு. கோஃபோர்ச் 10% அதிகரிச்சிருக்கு. டிசிஎஸ் 4%, எம்ஃபசிஸ், டெக் மஹிந்திரா, பெர்சிஸ்டன்ட், LTM, இன்ஃபோசிஸ் இதெல்லாம் 2-3% ஏறி இருக்கு. எல்லாமே ஏறி இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். இந்த கட்டத்துல சென்டிமெண்ட் மாறி இருக்கானா? நிச்சயமா சென்டிமெண்ட், நெகட்டிவ் சென்டிமெண்ட் மாறி இருக்கு. ஃபார் குட், அட்லீஸ்ட் ஃபார் த டைம் பீயிங் ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்ங்கிறது இல்ல. சின்ன கரெக்ஷன் வந்தா கூட பையிங் வருது. சோ எப்படி முன்பு கடந்த ஓராண்டாக லோயர் டாப் அண்ட் லோயர் பாட்டம் ஃபார்ம் ஆயிட்டு இருந்ததோ, அதாவது ஏறும் பொழுது முன்பு தொட்ட உச்சத்தை தொடாது, அதோட குறைவான உச்சத்தை தொடும். இறங்கும் பொழுது முன்பு தொட்ட லோவை விட இன்னும் கீழே இறங்கும். அப்படித்தான் இருந்தது கடந்த ஓராண்டுகளாக. அதற்கு நேர்மாறாக கடந்த ஒரு வாரம், 10 நாள் அல்லது 15 நாட்களாக இருக்கிறத பாக்குறோம். ஹையர் டாப் அண்ட் ஹையர் பாட்டம்ஸ் சொல்றது. ஏறும் பொழுது முன்பு சமீபத்தில் தொட்ட உச்சத்தை விட அதிகமான உச்சத்தை தொடுகிறது. அதிலிருந்து கரெக்ஷன் ஆகி இறங்காமலாம் இருக்காது. இறங்கும் பொழுது முன்பு தொட்ட லோக்கு போகல, அதுக்கு கொஞ்சம் மேலே முடிவடைகிறது. இது ஓரளவுக்கு பாட்டம் அவுட் ஆயிடுச்சு இப்போதைக்கு அப்படிங்கறத தான் காட்டுறதா எடுத்துக்கணும். வேல்யூ பையிங் வருது எப்பொழுதெல்லாம் இறங்குகிறதோ அப்படிங்கறத காட்டுறதா எடுத்துக்கணும். அதை தாண்டி ரொம்ப சேஸ் பண்ணி புல்லிஷா இதை வாங்கி மேல பிரமாதமா உடனே இது ஏறிட போகுது அப்படின்னா தனிப்பட்ட முறையில என்னுடைய கருத்து அதுவாக இருக்க முடியாது. ஸோ காஷியஸ் அப்ரோச் தேவை. இதை பத்தி அவ்வளவு நெகட்டிவா நினைக்க வேண்டியதில்லை. ஸ்லைட்லி பாசிட்டிவ் அப்ரோச் தான் தொடர்கிறது. கவனமாக இருக்கணும். எந்த பங்கு இதுல தனிப்பட்ட பங்குகள் பெனிஃபிட் அடையும் தெரியாதனால கவனமா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். டாலருடைய ஒரு கரெக்ஷன் திடீர்னு கொஞ்சம் ஏறினா கூட திரும்ப கரெக்ஷன் வருது. நேரத்தை இறங்கி இருந்துச்சு டாலர், இன்னைக்கும் ஒரு சின்ன இறக்கத்துல இருக்கு. அப்ப கூட 96க்கு அருகாமையில் தான் இருக்கு, 95-83 அப்படின்னு இருக்கு. ஸோ அது ஒரு பாசிட்டிவ் தொடர்ந்து கொண்டே இருக்கிறதுனால நிச்சயமா ட்ரெண்ட் இந்த சூழலில் முதலீட்டாளர்கள் எஸ்ஐபி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த துறை சார்ந்த செக்டோரல் மியூச்சுவல் ஃபண்ட்லயோ அல்லது ITBs சொல்லக்கூடிய அந்த ETF-லயோ பண்றவங்க அதை தொடர்றதுல தப்பில்லை. தனிப்பட்ட பங்குகள் என்று பார்க்கும் பொழுது அதனுடைய குறிப்பிட்ட நிறுவனத்துடைய செயல்பாடுகளை பார்த்து இந்த மாதிரியானதுல அவர்களுடைய இது எப்படி இருக்க போகிறதுங்கிறத பார்த்து முதலீடு செய்வது நல்லது. Q1 ரிசல்ட் வெளியாகிட்டு வருது. இன்னைக்கு கோஃபோர்ச்சோடது வெளியாகி இருந்தது சார். அதுல பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளவுக்கா சரியில்லை அப்படின்னு இருந்தாலுமே அதோட பங்குகளோட விலை ஏற்றத்துல இருந்ததுங்களே சார். இதுக்கு காரணம் என்னங்க சார்? சம்டைம்ஸ் வருத்தமான விஷயம் என்னன்னா, ஊடகங்களில் சில பேர் அவர்களுக்கு நேரேட்டிவ எப்படி வேணுமோ அப்படி செட் பண்றாங்க. நீங்க சொன்ன மாதிரியான ஒரு இதுல ஆன்லைன்ல வந்திருந்தது. ரிசல்ட் சுமாராக இருந்தாலும், ரிசல்ட் மோசமாக இருந்தாலும், அல்லது ரிசல்ட் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை என்றாலும் பங்குனுடைய விலை 10% ஏறி இருக்கு அப்படிலாம் கிடையாது. ஆக்சுவலா நம்ம சென்ற ஆண்டு இதே காலகட்டத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட் 519 கோடி. ஓகே, போன வருஷம் கரஸ்பாண்டிங் குவார்டர் பார்த்தோம்னா 317 கோடி. ஸோ கிட்டத்தட்ட 64% அதிகரிச்சிருக்கு நிகர லாபம். பட் இவங்க எப்படி ஒரு நேரேட்டிவ் கொண்டு போறாங்கன்னா, சீக்வன்ஷியலா பார்க்கும் பொழுது மார்ச் மாதம் முடிவடைந்த குவார்டர்ல 612 கோடி இருந்தது. அதோடு ஒப்பிட்டு பார்க்கையில இப்போ 519 கோடி. எனவே 15% அதுல ஃபால் அப்படின்னு சொல்றாங்க. அது தவறான அந்த செய்தி, தவறான செய்தி அல்ல. நம்ம எப்படி பார்க்கிறோம்ங்கிறத பொறுத்து இருக்கு. இந்த மாதிரி குவார்டர் ஆன் குவார்டர் பார்க்கும்போது சில குவார்டர்ஸ்ல இப்படி இருக்கும். இன்ஃபேக்ட் அதுக்கு காரணம் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஒன் டைம் லாஸ் ஒரு 55 கோடி இருக்கு. ஓகே, அது ஒரு முக்கியமான காரணம். அந்த 55 கோடியை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பார்த்தா கூட 612 கோடியோட கொஞ்சம் குறைவுதான். அதை நான் மறுப்பதற்கு இல்லை சீக்வன்ஷியலா பார்க்கும் பொழுது. பட் அது ஒரு பெரிய டிப்னு சொல்ல முடியாது மற்ற பல நிறுவனங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது. ஸோ குவார்டர் ஆன் குவார்டர் ரெவென்யூ 24% அதிகரிச்சிருக்கு. அது ரொம்ப முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். 4450 கோடியா இருந்தது, இப்போ 5528 கோடி அதிகரிச்சிருக்கு கன்சாலிடேட்டட் ரெவென்யூ. ரொம்ப முக்கியமாக இந்த துறை சார்ந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறது கான்ஸ்டன்ட் கரன்சி டேர்ம்ஸ்னு சொல்லக்கூடியதுல ஒரே கரன்சியில டாலர்ல அதனுடைய வியாபாரம், அதனுடைய லாபம் அதிகரிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கணும். அந்த அடிப்படையில பார்க்கும் பொழுது ரெவென்யூ கான்ஸ்டன்ட் கரன்சி டேர்ம்ல டாலர்ல பார்க்கும் பொழுது கணிசமாக அதிகரிச்சிருக்கு.
மார்ச் குவார்டர்ல வந்து $489 மில்லியன் இருந்தது. அதிலிருந்து 21% அதிகரிச்சிருக்கு, $592 மில்லியன். 489 இருந்து $592 மில்லியன் 20% மேல அதிகரிச்சிருக்குங்கிறது இதுல பாசிட்டிவான ஒரு விஷயம். இபிட்டா மார்ஜின் அது வந்து ஓரளவு அதிகரிச்சிருக்கு, 16% சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலா ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் அ பேட் ரிசல்ட். பட் பங்கினுடைய விலைங்கிறது வந்து அது ஒரு டிஃபரெண்ட் பால் கேம். அது நான் சொல்லியிருக்கோம், அன்றாடம்ங்கிறது கருத்து, பொதுமக்களுடைய கருத்து, முதலீட்டாளருடைய கருத்தை பிரதிபலி, அது உண்மையை பிரதிபலிக்குன்னு சொல்ல முடியாது, அதனுடைய உண்மையான விலையை பிரதிபலிக்குன்னு சொல்ல முடியாது. அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அந்த கருத்தை பிரதிபலிக்கிறது. உண்மையான அதனுடைய மதிப்புங்கிறது நீண்ட கால அடிப்படையில் தான் நமக்கு தெரிய வரும். அதனால பங்கினுடைய விலை ஏன் ஏறி இருக்கு அப்படிங்கிறதுக்கான காரணத்தை தான் நம்ம சொன்னோம், அவ்வளவுதான். ஏன்னா நிச்சயமா அந்த டாலர் டேர்ம்ஸ்ல அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறது. பட் இதே போக்கு நாளை மறுநாள் தொடருமா, வரக்கூடிய நாள்கள் தொடருமாங்கிறது நமக்கு தெரியாது. அது முதலீட்டாளர்கள் ஆலோசனை பெற்று முடிவெடுப்பது நல்லது, முதலீடு செய்யலாமா விற்கலாமாங்கிறத பொறுத்த வரைக்கும். பேங்க் ஆஃப் பரோடா அடுத்தடுத்த அடிகளை சந்திக்கிறது போலுங்களே சார். ஏற்கனவே நீங்க வந்து யூஏல பிஓபி சந்திச்ச பிரச்சனையை பத்தி ஷோல பேசியிருந்தீங்க. இப்போ வந்து டேட்டா லீக் பிரச்சனையில சிக்கி இருக்குங்களே சார், என்னங்க சார்? இன்ஃபேக்ட் நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல வீக்கெண்ட்ல அதை பத்தி விரிவா எழுதியிருந்தோம். ஐபிஎஸ் ஃபைனான்ஸோட வாட்ஸ்அப் சேனல்ல பேங்க் ஆஃப் பரோடா இஷ்யூவை பத்தி 5000 கோடிக்கு மேல் அவர்களுக்கு ஒரு ஒன் டைம் காஸ்ட் ஒரு இழப்பு வருகிறது. அது வந்து எப்படி சமாளிக்க போகிறார்கள் தெரியல அப்படின்னு. இப்ப அதை தொடர்ந்து இப்ப இன்னைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு டேட்டா லீக், கிட்டத்தட்ட 1 டெராபைட் அளவுக்கு டார்க் வெப்ல டேட்டா லீக் ஆயிருக்கு. என்ன மாதிரி டேட்டானா அவங்களுடைய பேங்கிங் ரெக்கார்ட்ஸ், கார்பரேட் பேங்கிங் ரெக்கார்ட்ஸ், ரீட்டைல் பேங்கிங் ரெக்கார்ட்ஸ், கஸ்டமர் அக்கௌண்ட் சம்பந்தப்பட்டது, லோன் டீடைல்ஸ், அதே மாதிரி நெட் பேங்கிங்ல பண்ணக்கூடிய அந்த ரெக்கார்ட்ஸ், டிரான்சாக்ஷன்ஸ், நான் ரெசிடென்ட் இந்தியன் சம்பந்தப்பட்டது, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அங்க வந்து லீக் ஆயிருக்கதா சொல்லப்படுகிறது. வங்கி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து நாங்க காம்ப்ரிஹென்சிவா ஒரு ஃபாரன்சிக் இன்வெஸ்டிகேஷன் ஆர்டர் பண்ணியிருக்கோம், எப்படி நடந்தது, எதனால நடந்தது, இதை தடுப்பது எப்படி அப்படிங்கறத பத்தி அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோட அரசு இவங்களோட நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம், அதை சரி செய்வதற்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரியான சைபர் அட்டாக், டேட்டா பிரீச்சஸ்ங்கிறது வந்து ரொம்ப தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். குறிப்பாக நிதித்துறையில, ஹெல்த் செக்டர், நிதித்துறை, இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மற்றதுல எல்லாம் இருக்குதுன்னா அது வேற மாதிரியான ஒரு ஃபைனான்சியல் லாஸ் ஏற்படுத்துங்கிறது வந்து ஹெல்த்ல அது இருக்கக்கூடாது, நிதியிலையும் அது இருக்குதுங்கிறது ரொம்ப வேணும். எல்லாத்துக்குமே ரா மெட்டீரியல் இதுதான். இது நடந்திருக்கிறது வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா HDFC வங்கி ஆரம்பித்த பொழுது அது ஒரு தடவை தான் அந்த பிரச்சனை நினைச்சா அடுத்தடுத்த பிரச்சனைகள் சிலது வந்ததை பார்த்தோம். அது அதனுடைய பங்கினுடைய விலையில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குங்கிறதையும் பார்த்தோம். அதே மாதிரி தான் இண்டஸ்இண்ட் பேங்க்கும் வந்து மீண்டெழுந்து விடுவதற்கு பல நாட்கள் ஆனது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா வந்து பங்கினுடைய விலை 2% இறங்கி இருக்கு. ₹5 இறங்கி ₹239 கிட்ட முடிவடைஞ்சிருக்கு. ஸோ வங்கித்துறை இதுல இன்னும் கூட ஒரு கவனம் செலுத்தணுங்கிறது தான் பொதுவான கருத்தாக இருக்கிறது. ஜூன் மாசத்துக்கான ஐஐபி நம்பர்ஸ் வெளியாகிருச்சுங்களா சார்? வெளியாகி இருந்தா அது என்னங்க சார் சொல்லுது? வெளியாகி இருக்கிறது. ஜூன் மாதம் 7.3% வளர்ச்சி இயர் ஆன் இயர் பார்க்கும்போது அதற்கு முக்கியமான காரணம் வந்து மேனுஃபேக்சரிங், உற்பத்தி துறை 7.8% வளர்ந்திருக்கு. அதே மாதிரி மின்சாரம் மற்றும் கேஸ் சப்ளை இந்த துறை வந்து 10% மேல் வளர்ந்திருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து மே மாசத்தோடு ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால், நான் இயர் ஆன் இயர் சொன்னேன், மே மாதம் வந்து 5.1% இருந்தது, இப்ப 7.3% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன், தொழில் உற்பத்தி குறியீடு. இதை தாண்டி அவங்க பிரேக்கப் கொடுத்திருக்காங்க. மைனிங் அண்ட் குவாரியிங்ல எப்படி இருந்தது, நம்ம மேனுஃபேக்சரிங் அண்ட் எலக்ட்ரிசிட்டி அண்ட் கேஸ் சப்ளை பேசுறோம், வாட்டர் சப்ளை, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி பிரேக்கப் கொடுத்திருக்காங்க. இந்த லிங்கை வந்து நம்ம ஷேர் பண்ணலாம். இந்த மத்திய அரசு மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் வெளியிட்டு இருக்கக்கூடிய இந்த பிரஸ் ரிலீஸை நம்ம வந்து லிங்கை வந்து ஷேர் பண்ணுவோம் கமெண்ட் செக்ஷன்ல. நிறைய இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 பக்கம் இருக்கு. அதை முதலீட்டாளர்கள் பார்த்ததில் நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம். நிறைய விஷயங்களுக்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் பதில் சொன்னீங்க சார். நன்றிங்க சார். நன்றி. வணக்கம் சார். ஜூலையோட கடைசி வாரத்துக்கு வந்துட்டோம். இந்த வாரத்தோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் என்னங்க சார்? இந்த வாரம் நிவேதா நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது சந்தை வந்து 24,000 பழைய அந்த ஒரு சப்போர்ட், ஒரு சைக்கலாஜிக்கல் லெவல், அதை டிஃபெண்ட் செய்ய முடியுமா என்பது. அதுக்கு அடுத்தது வந்து ரொம்ப முக்கியமா இருக்கக்கூடியது 23,800 அப்படின்ற லெவல். ஸோ 23,800, அதுக்கப்புறம் 24,000, இது ரெண்டுமே நம்ம கிரிட்டிக்கலாக இருக்கக்கூடிய சப்போர்ட்ஸ். அதே சமயத்தில் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்ல போனா 24,240, 24,240 அப்படின்ற லெவல் வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்கும். இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் உடைய வேலிடிட்டி இந்த போர் என்னன்னு சொல்றது, போர் வந்து தற்காலிகமாக 2 தரப்பினருமே தாக்குதல் செய்யாம இருக்கிற வரைக்கும் தான் அது வேலிடா இருக்கும். சப்போஸ் அந்த போர் வந்து அடுத்த வருகின்ற ஓரிரு நாட்கள்ல இன்னும் ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம ரீரைட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படும். நிவேதா, தேங்க்யூ சார். புத்தம் புதிய வின்ஃபாஸ்ட் MPV7, your world on the move.